ஹலோ நண்பா. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும். யாராவது ஒரு நாள் நம்ம கோபப்படுத்துவாங்க. அது நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நாம் படிக்கும் கல்லூரியில இருக்கலாம், அல்லது நம்ம வீட்லயே இருக்கலாம். சில நேரங்கள்ல யாராவது நம்ம கிட்ட கடுமையா பேசுவாங்க. சில நேரங்கள்ல நம்ம குறை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு உணர்ச்சி தான் வரும், கோபம். அப்ப என்ன நடக்கும்? நாமும் பதிலுக்கு கோபப்படுவோம். சண்டை ஆரம்பமாகும். சில நேரங்கள்ல ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஆனா ஒரு விஷயம் நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடியுமா? யாராவது நம்ம திட்டினாலும், நம்மை அவமதித்தாலும், நம்மை கோபப்படுத்த முயன்றாலும் அமைதியாக இருக்க முடியுமா? பலருக்கு இது சாத்தியமில்லாத விஷயமா தோன்றும். ஆனா உண்மையில அமைதியாக இருக்கிறது ஒரு பெரிய திறமை. அது பிறந்தபோதே யாருக்கும் கிடைக்காது. அதை கற்றுக்கொள்ளலாம். அமைதி என்பது பலவீனம் அல்ல. உண்மையில அது ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி. ஏனென்றால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் என்றால் வாழ்க்கையினோட பாதியை நாம் வென்று விட்டோம் என்பதற்கு சமம். ஆனா அந்த அமைதியை எப்படி கற்றுக்கொள்வது? யாராவது நம்மை கோபப்படுத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். இந்த கதை ஒரு அலுவலகத்தில் நடந்த சம்பவம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஒரு இளைஞனுக்கு கற்றுக் கொடுத்த கதை. இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க கோபத்தை பார்க்கும் பார்வை மாறிவிடும். ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் ஒருவன் இருந்தான். அவன் ரொம்ப அமைதியான மனிதன். அலுவலகத்துல யாராவது கோபமா பேசினாலும் அவன் ஒருபோதும் கோபப்பட மாட்டான். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியா கையாளுவான். அதனால அலுவலகத்துல பலர் அவனை மதித்தார்கள். ஒரு நாள் புதியதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு இளைஞன் இதை கவனித்தான். அவன் மனதில் ஒரு சந்தேகம் வந்தது. யாராவது இவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமா? இது எல்லாம் நடிப்புதான் என்று நினைத்தான். அவன் அந்த மனிதனை சோதிக்க முடிவு செய்தான். ஒரு நாள் அலுவலகத்தில் அவனிடம் கோபமாக பேச ஆரம்பித்தான். அவனை குறை கூறினான். கெட்ட வார்த்தைகளில் பேசினான். ஆனால் அந்த மனிதன் அமைதியாக தனது வேலையை செய்து கொண்டே இருந்தான். இதை கண்டு அந்த இளைஞனுக்கு மேலும் கோபம் வந்தது. நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ ஏன் பதில் சொல்லல? என்ன பார்த்து பயப்படுகிறாயா என்று கேட்டான். அப்போது அந்த மனிதன் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். யாராவது உன்னிடம் ஒரு பொருளை கொடுக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் அதை நீ வாங்க மறுக்கிறாய். அப்போ அந்த பொருள் யார்கிட்டம் இருக்கும்? அந்த இளைஞன் சில நிமிஷம் யோசித்தான். பிறகு அவன் சொன்னான், அதை கொடுக்க முயற்சித்தவரிடமே இருக்கும். அப்போது அந்த மனிதன் சிரித்தான். அதே மாதிரிதான் நீ இப்போது எனக்கு கோபத்தையும் கெட்ட வார்த்தைகளையும் கொடுக்க முயற்சிக்கிறாய். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால் அந்த கோபம் உன்னிடமே இருக்கும் என்று அமைதியாக சொன்னான். அதை கேட்ட அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் கோபம் மெதுவாக குறைந்தது. பிறகு அவன் கேட்டான், நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? அதற்கு அந்த மனிதன் சொன்னான், கோபம் என்பது தீ மாதிரி. அதற்கு எரிபொருள் சேர்த்தால் அது வேகமாக எரியும். ஆனால் எரிபொருள் இல்லை என்றால் அது தானாகவே அணைந்துவிடும். அதே மாதிரி யாராவது நம்மை கோபப்படுத்தினால் நாம் அமைதியாக இருந்தால் அந்த கோபம் தானாகவே குறைந்துவிடும் என்று கூறினான்.